எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையோட வரலாற்றுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு சமூகத்தோட அறிவையே அவங்க கத்துக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தின ஒரு விஷயம். இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு பெரிய கல்வி புரட்சி. சரி, இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கேள்வி. ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ்லாம் இல்லாதப்போ இலங்கையில படிப்பு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க ஒரு டைம் டிராவல் போயிட்டு வரலாம். ஓகே, வாங்க நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போகலாம். அதாவது, இந்த பெரிய மாற்றம் வரத்துக்கு முன்னாடி இலங்கையோட கல்வி முறை இப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்போல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஸ்கூல், பில்டிங், யூனிஃபார்ம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. அது குடும்பத்தோட, சமுதாயத்தோட சேர்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ இருந்த முக்கியமான கல்வி முறைக்கு பேரு குருகுலம். இது நம்ம இப்ப போற ஸ்கூல் மாதிரி இல்ல. மாணவர்கள் அவங்களோட டீச்சர், அதாவது குருவோட வீட்லயே தங்கி அவர் கூடவே இருந்து கத்துப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பர்சனலான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். இந்த பழைய கல்வி முறையோட சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போமா? விஷயம், திறமைகள் எல்லாமே அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு அப்படியே குடும்ப வழியா தான் வரும். முக்கியமா சிற்பம் செய்யறது, நெசவு பண்றது மாதிரி ஜாதி அடிப்படையிலான தொழில்கள் தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா சமஸ்கிருதம், மருத்துவ மாதிரி பெரிய படிப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா? அரச குடும்பத்துக்கும் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான். அதுவும் பிராமண குருக்கள் தான் சொல்லித் தருவாங்க. எல்லாமே வாய்மொழியாதான், புத்தகம், நோட்ஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த பாரம்பரியமா போயிட்டு இருந்த சிஸ்டத்தையே தலைகீழா மாத்தின ஒரு திருப்புமுனை. ஒரே ஒரு சம்பவம் ஒரு பெரிய சமூக கல்வி புரட்சிக்கே காரணமா இருந்துச்சு. ஆமா, அந்த திருப்புமுனை இதுதான். கிமு 3ஆம் நூற்றாண்டுல மஹிந்த தேரர் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வர்றாரு. அவரோட வருகை இலங்கையோட வரலாற்றுல ஒரு புது பக்கத்தையே திறந்து வச்சுது. இது வெறும் ஒரு புது மதம் வந்த கதை இல்ல, இது ஒரு புது அறிவு புரட்சியோட ஆரம்பம். பௌத்தம் வந்ததுனால வெறும் ஒரு புது மதம் மட்டும் வரல, அது கத்துக்கிறதுக்காகவே ஒரு முழுசா புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு புது அமைப்பே உருவாக்கிச்சு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. முதல்ல கத்துக்கிற இடம் வீடுகள்ல இருந்து மடாலயங்களுக்கு, அதாவது விகாரைகளுக்கு மாறிடுச்சு. அடுத்து டீச்சர்ஸ், குடும்பத்த ஆளுங்களுக்கு பதிலா பௌத்த துறவிகள், அதாவது பிக்குகள் டீச்சர்ஸ் ஆனாங்க. ஆனா இது எல்லாத்தையோட முக்கியமான மாற்றம், கல்வியோட நோக்கமே மாறிப்போச்சு. ஒரு தொழிலை கத்துக்கிறதுக்கு பதிலா ஒழுக்கத்தையும் அறிவையும் வளர்த்துக்கிறது தான் முக்கியம்னு ஆச்சு. இந்த மாற்றத்தோட ஒரு படிநிலையான கல்வி முறையே உருவாச்சு. ஒரு ஏணி மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல் படி பன்சலா. இது ஒரு ஆரம்ப பள்ளி மாதிரி. உள்ளூர் மடாலயத்துல அடிப்படை எழுத்து, மத கொள்கைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. 2வது படி ப்ரீவேணா. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஒரு காலேஜ் மாதிரி. 3வது படி மகாவிகாரைகள். இதெல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்கள் மாதிரி செயல்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த புது சிஸ்டத்தோட உச்சத்தை பார்க்கலாம் வாங்க. இலங்கையோட அந்த காலத்து பல்கலைக்கழகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த பிரிவனாக்களும் மகா விகாரைகளும் சும்மா உள்ளூர் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு இன்டர்நேஷனல் நாலேஜ் ஹப்பா மாறிடுச்சு. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கூட அறிஞர்கள் இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க சொல்லிக் கொடுத்த பாடத்திட்டத்தை பாருங்க, அப்படி அசந்து போயிடுவீங்க. பாலி, சமஸ்கிருதம், தமிழ், ஏன் சீன மொழி கூட சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ்ல மருத்துவம், வானியல், இன்ஜினியரிங், நீர்ப்பாசன தொழில்நுட்பம்னு எல்லாமே இருந்திருக்கு. வரலாறு, சட்டம், தர்க்கம், இலக்கியம்னு ஒரு முழுமையான நவீன கல்வி அங்க கிடைச்சிருக்கு. இலங்கையோட பிரம்மாண்டமான அந்த காலத்த குளங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங்கோட ஒரு நேரடி உதாரணம். ஓகே, இவ்ளோ பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஆனா இதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சு? இது விட்டுட்டு போன மரபு எவ்வளோ சிக்கலானதுன்னு ஒரு அலசல் பார்க்கலாம். எந்த ஒரு சிஸ்டம்த்துக்கும் பிளஸ் மைனஸ் 2 இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். ஒரு பக்கம் பார்த்தா சாதாரண மக்கள் கிட்ட கூட பரவலா எழுத்தறிவு போய் சேர்ந்துச்சு. நம்ப முடியாத அளவுக்கு டெக்னாலஜி, கலை எல்லாம் வளர்ந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கல்வி மூலமா சமூகத்துல பெரிய இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பெண்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்புறம் இந்த முழு சிஸ்டமும் ராஜாக்களோட ஆதரவுல தான் இயங்குச்சு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எல்லாமே நின்னுடும். இந்த சிஸ்டத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னா பரவலான எழுத்தறிவு. இதுக்கு ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்கு. சீகிரியா மலைக்கோட்டைக்கு போன சாதாரண மக்கள் கூட அதோட சுவர்கள்ல கவிதைகள், கிறுக்கல்கள் எழுதி வச்சிருக்காங்க. இது எதை காட்டுது? அந்த காலத்திலேயே மக்கள் எவ்வளவு படிச்சவங்களா இருந்திருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணத்தோட கடைசில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அறிவை பகிரும் முறையில ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தை, நம்மளோட கல்வி முறையை எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.